இன்றைய செய்திகள். ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஊழல் பட்டியல். தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் முதல் பட்ஜெட். அறம் பொருள் இன்பம் 3 அடிப்படை. ரூபாய் 2500 மதிப்புமிகு மகளிர் திட்டம் பெயர் மாற்றமா? தமிழக சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். நிதி அமைச்சரின் அதிரடி அறிவிப்பும் எதிர்பார்ப்புகளும். வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கிய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கும் நிகழ்வு தமிழக சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்பட இருக்கும் இந்த முதல் பட்ஜெட் மாநிலத்தின் எதிர்கால பொருளாதார பாதையை தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து முக்கியமான சில தகவல்களை பகிர்ந்துள்ளார். குறிப்பாக ஊழல் பட்டியல் என்ற வார்த்தை அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அந்த செய்தி குறித்த விரிவான அலசலை இப்பொழுது காண்போம். புதிய ஆட்சியின் முதல் பட்ஜெட். என்ன எதிர்பார்க்கலாம்? தமிழகத்தில் தாவேக அரசு அமைந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இதுவாகும். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை அறம் பொருள் இன்பம் ஆகிய 3 அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கி அரசின் நலத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு துறை அமைச்சர்களுடனும் அந்தந்த துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடனும் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு முதலமைச்சர் விஜய் அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின்படி நிதி அமைச்சர் மரிய வில்சன் இந்த பட்ஜெட்டை தயாரித்து வருகிறார். குறிப்பாக இம்முறை கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் புதிய திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய காலங்களில் இருந்த நிர்வாக சிக்கல்களை களைந்து வெளிப்படையான நிர்வாகத்தை அளிப்பதே அரசின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் பட்டியல். நிதி அமைச்சரின் பகிரங்க பேட்டி. பட்ஜெட் கூட்டத்தொடரின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களின் சமீபத்திய பேட்டி. செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வரும் கூட்டத்தொடரில் முக்கிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். அமைச்சர் மரிய வில்சன் கூறியதன் முக்கிய சாராம்சம். நாங்கள் தனியாக ஒரு தணிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த ஊழல் பட்டியலை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாங்கள் தாக்கல் செய்ய போகிறோம். அப்போது மக்கள் உண்மையை உணர்வார்கள். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் அரசின் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் விதமாகவும் இந்த அறிவிப்பு அமைந்துள்ளது. துறைமுகம் தொகுதி எம்எல்ஏ எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் தனது காட்டமான கருத்தை பதிவு செய்துள்ளார். ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமையாக இந்த தணிக்கையை தாங்கள் முன்னெடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய அரசியலும் தாவகவின் இலக்கும். மரிய வில்சன் அவர்களின் பேட்டியில் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான அம்சம் அவர் தேசிய அரசியல் குறித்து பேசியது. 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மாற்றங்கள் இந்தியாவையே வியக்க வைக்கும் என்று கூறிய அவர் நீட் தேர்வு ஒழிப்பு குறித்தும் அழுத்தம் திருத்தமாக பேசியுள்ளார். இதன் மூலம் தாவேக அரசு வெறும் மாநில நிர்வாகத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் தேசிய அளவில் தனது கொள்கைகளை முன்னெடுத்து செல்ல திட்டமிட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீட் தேர்வு குறித்த நீண்டகால கோரிக்கை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் எதிரொலிக்கும் என்பதில் ஐயமில்லை. நிலையான பார்வை. ஏன் இந்த விவாதம்? ஒரு ஜனநாயக அமைப்பில் ஆளும் அரசு தணிக்கை அறிக்கைகளை தாக்கல் செய்வதும் ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதும் வழக்கமான நடைமுறையே. எதிர்க்கட்சிகள் இந்த நடவடிக்கைகளை தங்களின் கடமைக்காக விமர்சனம் செய்யும். இவை அனைத்தும் ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் வெளிப்பாடுகளாகவே கருதப்பட வேண்டும். நிதி அமைச்சரின் இந்த அறிவிப்பு நிர்வாகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன என்பதையும் பழைய குளறுபடிகளை சரி செய்ய அரசு எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுகிறது என்பதையும் காட்டுகிறது. இருப்பினும் இந்த ஊழல் பட்டியல் வாத பிரதிவாதங்கள் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் விவாதங்களுக்கு வழிவகுக்கும் என்பது உறுதி. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை சீர் செய்யும் நோக்கில் கொண்டுவரப்படும் இந்த பட்ஜெட் வெறும் நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல, தமிழகத்தின் கொள்கை விளக்கமாகவும் அமையும். குறிப்பாக கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பில் அரசு காட்டும் அக்கறை வருங்காலங்களில் எத்தகைய மாற்றங்களை உருவாக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழகம் எதிர்நோக்கும் இந்த முக்கிய பொருளாதார மாற்றங்கள் குறித்து வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டமன்றத்தில் என்னென்ன அதிரடி அறிவிப்புகள் வெளியாகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மகளிர் உரிமை தொகை ஒரு புதிய மாற்றம் நோக்கி. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் குறிப்பாக தமிழக பெண்களின் பொருளாதார வாழ்வில் மிக முக்கியமான ஒரு விவாதம் தற்போது சூடுபிடித்துள்ளது.
குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை திட்டம் என்பது தமிழகத்தின் சமூக நலத்திட்டங்கள் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. தற்போது இந்த உதவித்தொகையை உயர்த்துவது மற்றும் திட்டத்தின் பெயர் மாற்றம் குறித்த தகவல்கள் வலம் வருகின்றன. இந்த தகவலின் பின்னணி என்ன, உண்மையான நிலைவரம் என்ன என்பதை விரிவாக அலசுகிறோம் இந்த செய்தியில். திட்டத்தின் பின்னணி மற்றும் தேவை. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே மகளிர் உரிமை தொகை திட்டம் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பாக இருந்து வருகிறது. தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இன்று பல மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறியுள்ளது. மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்கள் தமிழகத்தின் இந்த திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் மகளிர் நல திட்டங்கள் இணைந்திருப்பதே இதற்கான வெற்றியின் சான்று. கடந்த காலங்களில் இந்த திட்டத்தின் மூலம் பல கோடி பெண்கள் பயன்பெற்று வரும் நிலையில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த உதவித்தொகையை அதிகரிக்க வேண்டுமென்ற கோரிக்கை பரவலாக எழுந்து வந்தது. 2026 தேர்தல் வாக்குறுதிகளும் எதிர்பார்ப்புகளும். 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கியமான வாக்குறுதி முன்வைக்கப்பட்டது. அதாவது தற்போது வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் என்பது அந்த வாக்குறுதி. தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்று சில மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் வாக்களித்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இந்த வாக்குறுதி எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்ற இயல்பான எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, பல குடும்பங்களின் அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யும் ஒரு பொருளாதார திட்டமாக பார்க்கப்படுவதால் இதன் மீதான பார்வை தற்போது பட்ஜெட் மீது திரும்பியுள்ளது. நிதி அமைச்சரின் அறிவிப்பு. என்ன சொல்கிறது அரசு? சமீபத்தில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்துள்ளார். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக அரசின் முதல் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் வகையிலான அறிவிப்புகள் இருக்கும் என்று அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆகவே குடும்ப தலைவிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த 2500 ரூபாய் குறித்த அறிவிப்பு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இடம்பெற அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பெயர் மாற்றம் ஒரு புதிய அடையாளம். இந்த செய்தியில் மிக முக்கியமான பகுதி திட்டத்தின் பெயர் மாற்றம் குறித்த விவாதமாகும். தற்போதைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயருக்கு பதிலாக மதிப்புமிகு மகளிர் திட்டம் அல்லது விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்ற பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அரசுகள் ஏன் பெயர் மாற்றத்தை சிந்திக்கின்றன? பொதுவாக ஒரு புதிய அரசு பதவியேற்கும் போது தங்களின் கொள்கைகளுக்கு ஏற்பவும் மக்கள் மத்தியில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தவும் இத்தகைய மாற்றங்களை செய்வது வழக்கமான நடைமுறைதான். அதே நேரம் எந்த பெயர் சூட்டப்பட்டாலும் அது பெண்களின் கண்ணியத்தையும் பொருளாதார வலுவையும் மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வரவிருக்கும் பட்ஜெட் தமிழகத்தின் சமூக நலத்திட்டங்களில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதிகள் என்ன? அமல்படுத்தப்படும் தேதி என்ன? நிதி ஒதுக்கீடு எவ்வளவு என்பது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் விரைவில் விடை கிடைக்கும். அரசியல் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அது அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு வித்திட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். தொடர்ந்து இந்த பட்ஜெட் குறித்த கூடுதல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.